ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கேலண்டரிங். கேலண்டரிங் அப்படின்னா என்னது? அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் சிமிலர் டு ரோலிங் ப்ராசஸ். ரோலிங் ப்ராசஸ்னால் என்னது? அது முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ இங்கே பாருங்கள், 2 ரோலர் இருக்குது. இந்த 2 ரோலருக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன பிளாஸ்டிக்கை சென்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் இருக்க பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. அந்த ரோலர் வழியாக சென்ட் பண்ணும்பொழுது அதுக்கு நெக்ஸ்ட் சைடு வர பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா அதோட டயாமீட்டரையோ அதோட வித்லையும் ஆகுது எனக்கு கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் அதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு பேர் தான் ரோலிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு மிஷின். கரும்பு மிஷின் என்ன பண்ணுவாங்க, அந்த 2 ரோலருக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பை ஒரு பக்கம் சென்ட் பண்ணுவாங்க. அதோட அடுத்த பக்கத்தில் எப்படி ஆகும், அதோட சர்க்கிளாக இருக்க அந்த கரும்பு ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டயாமீட்டர் வந்து ரெடியூஸ் ஆகி ஃப்ளாட் ஆகி இன்னொரு பக்கம் வருது தெரியுமா? இதுக்கு பேர் தான் ரோலிங் ப்ராசஸ். அதே மாதிரி செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் கேலண்டரிங் அப்படின்னு இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், calendaring is the process of producing the sheet of materials by rolling the plastics between multiple rollers. இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ முந்தின வீடியோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைல வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கை சென்ட் பண்ணி எப்படி வந்து நம்மளுக்கு தேவையான ஷேப்புக்கு அந்த பிளாஸ்டிக்கை மாற்றுறோன்னு பார்த்தோம். கேலண்டரிங்னா இப்போ 2 ரோலர் இருக்கு தெரியுமா? 2 ரோலருக்கு நடுவில் நம்ம ஹீட் பண்ண பிளாஸ்டிக்கை சென்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஷீட்டாக தின் ஷீட்டாக மாற்றுற ப்ராசஸுக்கு பேர் தான் கேலண்டரிங். இப்போ இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் பாருங்க கேலண்டரிங்னா என்னதுன்னு. 2 ரோலருக்கு நடுவில் அந்த பிளாஸ்டிக் சென்ட் பண்ணுறதுனால திக்கான பிளாஸ்டிக் தின்னா மாறிச்சு பாருங்க. இதுக்கு பேர் தான் கேலண்டரிங். நெக்ஸ்ட் பாயிண்ட், this process is carried out only for thermoplastics. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், தெர்மோபிளாஸ்டிக்கை மட்டும்தான் ஹீட் பண்ணி ஒரு ஷேப்ல இருந்து இன்னொரு ஷேப்புக்கு மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதனால இந்த ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோபிளாஸ்டிக்ஸில் மட்டும்தான் பண்ண முடியும், தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்ஸில் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாக சொல்லியிருக்காங்க எத்தனை ரோலர்ஸ் நமக்கு தேவைப்படுதுன்னு. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the first roll gap serve as a feeder. இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹீட் பண்ண பிளாஸ்டிக்கை இந்த மேலே காமிச்சிருக்க இந்த ஃபர்ஸ்ட் 2 ரோலர் வழியாக தான் சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட், the second serve as a metering device. மீட்டரிங் டிவைஸ்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரோலர் வழியாக அந்த பிளாஸ்டிக்கை சென்ட் பண்ணிட்டோம். இந்த செகண்ட் ரோலர் என்ன பண்ணுன்னா, அந்த ஹீட் பண்ண பிளாஸ்டிக்கோட டயாமீட்டரை இந்த மீட்டரிங் ரோலர் தான் என்ன பண்ணுமா, ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட், the third roll set as the gauge of a gradual cooling plastic. இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணும், 2வது ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கை எக்ஸ்டர்ன் பண்ணும், 3rd ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டர்ன் பண்ண பிளாஸ்டிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கூல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஒர்க்கிங். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், in this a heated plastic compound is passed through a series of hot rollers. இந்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஹீட் பண்ண பிளாஸ்டிக்கை இந்த ஹாட் ரோலர் வழியாக சென்ட் பண்ணுவாங்க. சென்ட் பண்ணும் பொழுது அது என்ன ஆகும், க்ரஷ் ஆகி ஃப்ளாட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Next point, where the material is squeezed into the form of a thin sheet of uniform thickness. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த ரோலர்ஸ் வழியாக சென்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுனா, அந்த மெட்டீரியல்ஸ் நம்ம சென்ட் பண்ண பிளாஸ்டிக் மெட்டீரியலுக்கு வந்து பார்த்தோன்னா தின்னாக ஆரம்பிக்கும். தின்னானது ஒரு ஷீட் கணக்காக என்ன ஆக ஆரம்பிக்குமா, எனக்கு இந்த திக்கான பிளாஸ்டிக்ஸ் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாயிண்ட்ல. நெக்ஸ்ட் பாயிண்ட், then it is cooled by the cooler roller. இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த தின்னான ஷீட் பிளாஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூல் ரோலர் வழியாக சென்ட் பண்ணி கூல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், then it is wound with about 25% stretching on a drum. இந்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 25% இந்த பிளாஸ்டிக்கை லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரம்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை வவுண்ட் பண்ணுவாங்க. வவுண்ட் பண்ணுறது ஒன்றும் இல்லை, சுற்றி வைப்பேன். இப்போ நூல் கட்டை சுற்றுறேன்னு தெரியுமா, அது மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒரு ட்ரம்மில் இந்த ஸ்ட்ரெச்சான பிளாஸ்டிக்கை சுற்றி வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷன்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திஸ் ப்ராசஸ் இஸ் சூட்டபிள் ஃபார் மேக்கிங் த ஃபாலோயிங் ப்ராடக்ட் ஃப்ரம் ஃப்ளெக்சிபிள் PVC அண்ட் ரிஜிட் PVC. இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
PVCனா என்னது, பாலிவினைல் குளோரைட் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுபோல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் மாதிரி இருக்கிறது, ரிஜிட்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ட் மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி நம்ம மேக் பண்ண இந்த தின்னான ஷீட்ஸை வச்சு நம்ம என்னென்னலாம் ப்ராடக்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் upholstery, rainwear, shower curtains, tape and trays, credit cards and lamination. upholsteryனா ஒன்றும் கிடையாது, இந்த சோஃபா கவரில் ஒரு மாதிரி லைட்டாக பிளாஸ்டிக் மாதிரி போடுவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் upholstery அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இமேஜில் தெளிவாக காமிச்சிருப்பாங்க பாருங்க எல்லா ப்ராடக்ட்ஸையும். நெக்ஸ்ட் டயக்ராம்ஸ். இதில் மொத்தம் நான் 2 டயக்ராம்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த டயக்ராம்ஸ் வந்து ஈஸியாக வரையப்பட நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த டயக்ராம் எடுத்து வரைங்க. நெக்ஸ்ட் கேலண்டரிங் மெஷின்ஸ். இதுதான் நம்மளோட கேலண்டரிங் மெஷின்ஸ். கேலண்டரிங் மெஷின்ஸ் வந்து பிளாஸ்டிக்ஸை மட்டும் வச்சு செய்ய மாட்டாங்க, ரப்பர்ஸ், லெதர்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி நிறைய இடத்துல இந்த கேலண்டரிங் மெஷின்ஸை யூஸ் பண்ணுவாங்க. எந்தெந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷீட் மாதிரி தேவைப்படுதோ அது மாதிரியான எல்லா இடத்துலையுமே இந்த கேலண்டரிங் மெஷின்ஸை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் மோல்டிங் மெஷின்ஸை பற்றி ப்ரீஃபாக பார்ப்போம். Thank you, students.